நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். டிசம்பர் 2024 வருட கடைசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களே, இந்த டிசம்பர் மாதத்தில் நிறைய விஷயங்கள், நிறைய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு விஷயமாக நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன். அதை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்றத நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாத பலன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். தொடர்ந்து நீங்கள் கேட்டுகிட்டே வரீங்க. அந்த மாத பலனில் இருக்கக்கூடிய டவுட்ஸையும் நீங்கள் ஃபோன் பண்ணி கிளாரிட்டியோட நீங்கள் பல விஷயங்கள் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. 2ஆம் வீட்டில் குரு ரொம்ப சாதகமாக இருக்கார். அவருடைய பார்வை ரொம்பவே ப்ளஸ் பவராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நவம்பர் மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா சனி வக்ரம் பெற்றிருந்தார். இப்போ சனி நேர்கதியில் லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார். அப்போது குரு பகவானும் சனி பகவானும் ரொம்ப நன்மை பயக்கக்கூடிய வகையில் இருக்குது. அது இதனால் என்ன ஆகும் அப்படின்னா பொருளாதாரம் மேம்படும். என்ன செலவுகள் எது எப்படி வந்தாலும் அதுக்கு தகுந்த ஃபினான்ஸ் கையில் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த செலவு அப்படின்றது, அந்த செலவுகளே பார்த்தீங்கன்னா சுப செலவாக தான் இருக்குமே ஒழிய அது விரய செலவாக இருக்காது. அந்த சுப செலவுன்ற ஒரு வார்த்தை வரும்போதே பணம்ன்றது வரணும் இல்லையா? அந்த பணமும் எங்கேருந்து தான் வரும்னே தெரியாது, கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். இதில் பல விஷயங்கள் நன்மை அப்படின்னாலும் ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நார்மலாக போயிட்டுருக்கிறது போயிட்டே இருக்கலாம். ஆனால் பெரிய முடிவுகள், பெரிய முதலீடுகள் அப்படின்றது எந்த ரூபத்துலேயும் ஒரு டெசிஷன் டேக்கிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மட்டும் கொஞ்சம் வேண்டாமே அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஏன் குரு நல்லா இருக்கார், சனி நல்லா இருக்கார், இருந்தும் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா ராசிநாதன் யாரு? மேஷத்துக்கு செவ்வாய். அந்த செவ்வாய் கடகத்தில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்போது கடகம் அப்படின்றது உங்களுக்கு 4ஆம் வீடு. அப்போ அந்த 4ஆம் வீட்டில் செவ்வாய்ன்றவர் போய் உட்கார்ந்து பவர் இழந்து இருக்கும்போது கொஞ்சம் அறியாத பயம், புரியாத பதட்டம், ஏதோ ஒரு கன்ஃபியூஷன், ஓவர் திங்கிங் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நிஜமாக எந்த மைனஸும் கிடையாது, ஆனால் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பதட்டம் அப்படின்றது இருக்கும். அப்போ எப்பயுமே நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, பதட்டமோ பயமோ இருந்தால் எதையுமே தள்ளி போடு, பதட்டத்தோட முடிவு எடுக்காதன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதுதான் நானும் சொல்கிறேன். அப்போ என்ன ஆகுன்னா, ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா மேஷராசி அன்பர்களுக்கு கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது இப்போ ஒரு சீரே இருக்காது. ஒரு சமயம் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும், அடுத்த நிமிஷமே என்னடா இது இப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது, அப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்றது இருக்கும். செவ்வாய் அப்படின்றதே வீரம், தீரம், ஓவர் எந்த ஒரு வியூகத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பக்குவம் உடையது தான் இந்த மேஷராசி அன்பர்கள். அதனுடைய அதிபதி செவ்வாய் போய் 4ஆம் வீட்டில் எதை ஆரம்பிக்கணும் அப்படின்னாலும் உள்ளுக்குள்ள ஒரு நெருடல் இருக்கும். அந்த நெருடல் அப்படின்றது இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் உங்களுக்குள்ள கான்ஃபிடென்ஸை வளர்த்துக்கோங்க. எதையுமே இந்த காலத்துக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எழுதுங்க. அதனால இருக்கக்கூடிய ப்ளஸஸ் அண்ட் மைனஸஸை பிரிச்சுட்டு அந்த மைனஸஸ் குட் பி கன்வெர்டட் இன்டு பாசிட்டிவா அப்படின்னு பாருங்க. அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்க. ஸோ இங்கே நான் என்ன சொல்கிறேன்னா, டக்குன்னு முடிவுகள் எடுத்துடாதீங்க. அதே மாதிரி அனலைஸ் பண்ணிவிட்டு தென் பொறுமையாக நிதானமாக நீங்கள் முடிவெடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக குரு சனி மற்ற அனைத்து கிரகங்களும் நல்லா இருக்கும்போது நீங்கள் தாராளமாக முன்னோக்கி செல்லலாம் அப்படின்றது தான் பாயிண்ட். ஸோ இப்போ மாத பலன் பார்க்குறது எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? இங்கே என்ன சொல்கிறோம், நல்லா இருக்குது, ஆனால் பதட்டத்தோட படபடப்போட பயத்தோட ப்ரொசீட் பண்ண வேண்டாம். கான்ஃபிடென்ஸ்ன்ற ஒரு மருந்தை உங்களுக்குள்ள உற்பத்தி பண்ணிட்டு நடராஜா நட அப்படின்னு நடப்போடக்கூடிய மாதம் தான் இந்த டிசம்பர் மாத பலன். சரி, ஒவ்வொரு செக்டாராக நம்ம பார்க்கணும் அப்படின்னா தொழில், உத்தியோகம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க, தானாக நடந்துட்டுருக்கோம். எல்லா வழியும் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோம். ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் பதட்டத்தோடு எதுவும் செய்யாமல் இருந்தாலே போதும்,
பதட்டத்தோட டிசைட் பண்ணாமல் நீங்கள் இருந்துட்டீங்கன்னா போகிறோம். இது ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ 8ஆம் வீட்டில் சூரியன் இருக்கார். அவர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் 9ஆம் வீட்டுக்கு போயிடுவார். அப்போ 8ஆம் வீட்டில் சூரியன் இருக்கும்போது ஏதோ ஃபேமிலிக்குள்ள ஒரு பதட்டமும், அதுலேயே புதன் இருக்கிறதுனால என்ன ஆகுனா, அதே புதன் செவ்வாய் வீட்டில் தான் உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு புரியாத ஒரு நிலை இருக்கும். அந்த ஏதோ புரியாத ஒரு நிலையை நீங்கள் ஓவர் கம் பண்ணுறதுக்கு முருகனுடைய கந்த மாறல் கேளுங்க. முருகனுடைய எந்த ஸ்லோகமும் சொல்லுங்க. ஓம் சரவண பவ அப்படின்றது 9 முறை நிதானமாக சொல்லிட்டு நல்லா ஒரு நிமிஷம் மெடிடேட் பண்ணிட்டு தென் நீங்கள் ப்ரொசீட் பண்ணும்போது எல்லாமே பாசிட்டிவாக அமையும். அது மட்டும் இல்லை, குருனுடைய பார்வை ரொம்ப நல்லா இருக்கிறதுனால யாரோ உங்களுக்கு சொல்லுவாங்க, இது இப்படி போப்பா, இப்படி போனால் ஈஸியாக இருக்கும்ப்பான்னு. அப்போ குருனுடைய அருள் இருக்கும்போது அவருடைய பார்வை அவ்வளவு ப்ளஸ்ஸாக இருக்கும். அண்ட் உங்களுடைய 6ஆம் வீட்டையே குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக பார்க்கும்போது ஃபைனலி பார்த்தீங்கன்னா திங்ஸ் ஆர் குட் தானே ஒழிய, பட் நடுவில் வரக்கூடிய குழப்பமும் கன்ஃபியூஷனும் தான் பெருசாக இருக்குன்றது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி சுக்ரன் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் 2 பெயர்ச்சி எடுக்கிறார். அதாவது டிசம்பர் 1ஆம் தேதி சாயங்காலமே அவர் தனுசுலேருந்து மகரத்துக்கும், தென் மாத கடைசியில் அதாவது டிசம்பர் 28ஆம் தேதி அவர் கும்பத்துக்கும் போகிறார். ஸோ அதுவுமே ஒரு பாசிட்டிவ் பவர் தான். ஏன்னா உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதியும் அவர் தான், 2ஆம் வீட்டு அதிபதியும் அவர் தான். ஸோ அப்படி இருக்கும்போது கணவன் மனைவியினுடைய அந்யோன்யம் ஏதாவது ஒரு ரூபத்தில் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஒருத்தர் சண்டை போட்டால் கூட இன்னொருத்தர் சரி விட்டு கொடுக்கலாமே, என்னமோ தெரில, தலைவலிக்குதோ அல்லது உடம்பு வலிக்குதோ, பாவம் ஏதோ மனசு கஷ்டம் அப்படின்ற ஒரு அரவணைப்போடு இருக்கும். அதனால எல்லாமே ஒரு சுகமான ஒரு பாதையை நோக்கி போகும். அது மட்டும் ஏங்க, சனி லாபஸ்தானத்தில் இருக்கும்போது எந்த ஒரு முன்னேற்ற பாதையை அடையணும் அப்படின்னாலும் நமக்கு கம்பேட்டபிலிட்டி, பாண்டேஜ் அப்படின்றது தானே முக்கியம். அப்போது உங்களோட இருக்கிறவங்க, உங்கள் மேலதிகாரிகள், உங்களுக்காக ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே உங்களோட சேர்ந்து ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணுவாங்க. அப்போது உங்களுடைய ஸ்மூத்தான ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் இருக்கும். பட் ஸ்டில் ஏதாவது ஓவர் திங்கிங்கை நீங்கள் ப்ரமோட் பண்ணால், இது முடிக்க முடியலன்னா, இது செய்ய முடியலன்னா அப்படின்ற பதட்டத்தை நீங்களே கூட்டிகிட்டு வந்துடுவீங்க. ஸோ அதனால் அது ஒன்று மட்டும் வேண்டாமே. குழந்தைகளுக்கும் இப்போ நிறைய விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் ஏற்படும். அந்த இன்ட்ரெஸ்டில் நீங்கள் டெசிஷன் அப்படின்றது மட்டும் எடுக்காமல் இருந்துட்டிங்கன்னா போதுமானது. திருமணம் அப்படின்னு சொல்லும்போது வாய்ப்புகள் கதவை தட்டும், யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. யாரெல்லாம் லிவ்இன்ல இருக்கீங்களோ அல்லது லவ் பண்ணிட்டு இருக்கீங்களோ இந்த மாதத்தில் போய் உங்கள் பெற்றோர்கள் இடத்துல நீங்கள் போய் பேசுங்க. அவங்க சில கேள்விகள் மட்டும் கேட்டு, அப்போ அந்த பயம் இருக்கத்தானே செய்யும். அந்த பயம் இருந்தாலும் இப்போ போய் நீங்கள் பேசும்போது உங்ககிட்ட ஒரு 4-5 கொஷின்ஸாவது அவங்க கேட்டுட்டு தென் அது ஸ்மூத்தாக ஃபினிஷ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்புக்குள்ளே தான் இருக்குது. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிகளுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் நான் சொன்ன மாதிரி செவ்வாய் அப்படின்றது நீச்சமாக இருக்கிறதுனால சிறு பயத்தோடு இருப்பீங்க. எப்பயுமே பெண்களுக்கு மட்டும் அந்த பயம்ன்றது ஜாஸ்தி வந்துடுச்சுன்னா இமோஷன் இம்பேலன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். முடியும்னா ஒரு ரோஸ் குவாட்ஸ் எந்த ரூபத்துலையாவது, ரோஸ் குவாட்ஸ் நீங்கள் ட்ரீயாக ஜெம் பிளான்ட்டாக வைக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு சின்ன பிரமிடாக வைக்கலாம். எது வேணாலும் உங்கள் வீட்டில் இருக்கும்போது ஜென்ரலாகவே செவ்வாய் அருள் பெற்ற இந்த மேஷராசி அன்பர்கள் வின் பண்ணுறதே தன்னுடைய கான்ஃபிடென்ஸ்னால தான். ஸோ அந்த பாண்டேஜ்ன்ற ஒரு விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் ஜெம்ஸ்டோனில் ரோஸ் குவாட்ஸ். ஸோ அந்த ரோஸ் குவாட்ஸ் நீங்கள் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து எங்கே உட்காருவீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நைட் நாங்கள் எல்லாம் சேர்ந்து பெட்ரூமில் உட்காந்து நாங்கள் பேசுவோம்ப்பா, ஹாலில் உட்காந்து பேசுவோம், எங்கள் அரட்டை கச்சேரியே டைனிங் தான்ப்பா அப்படின்னு எங்கெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது பல ரூபத்தில் இன்வால்வ் பண்ண வச்சிடும். பார்ட்னர்ஷிப்போடையும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஆரோக்கியம்னு எடுத்துக்கிட்டோன்னா கொஞ்சம் ஹீட் மட்டும் உங்களுக்குள்ளே வரும். ஸோ ஹீட்டை இம்பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஹீட்டை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சாத்துக்குடி ஜூஸ் குடிங்க, பாதாம் பிசின் ஊற வச்சு சாப்பிடுங்க, இளநீ குடிங்க. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ நட்பும் ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய நெகட்டிவ் போகக்கூடிய அமைப்பில் இருக்குது. இப்போவே நிறைய
பாசிட்டிவ் நீங்கள் பார்த்துட்டீங்க. அதே மாதிரி யாருக்கெல்லாம் கோர்ட்டு கேஸுன்றதெல்லாம் முடியாமல் இருக்கோ, குருனுடைய அருள், குருனுடைய பார்வை உங்கள் 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால நீங்கள் சுமூகமாக போய் பேசினாலே நிறைய விஷயங்கள் சாதகமாக ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சுற்றி சுற்றி பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இப்போ நடக்கிற திசா புத்தி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுவும் சாதகமாக இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது. ரொம்ப சீக்கிரத்துலேயே உங்களுக்கு 7 சனி வரப்போகுது. ஸோ டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச் எண்டு வரைக்குமே வச்சுக்கோங்களேன், நிறைய கிரகங்கள் பாசிட்டிவாக ட்ராவல் ஆகுது. யூஸ் பண்ணிக்கோங்க மேஷராசி மேஷலக்ன அன்பர்களே, மிஸ் பண்ணிட வேண்டாம். அண்ட் மேலும் முருகனை கையில் பிடிச்சிக்கோங்க. முருகனுடைய ஸ்லோகங்களை கேளுங்க, சொல்லுங்க. ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிடென்ஸ்ன்றது பல மடங்கு வந்துடும். நிறைய நாட்கள் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்குது. பட் ஸ்டில் சந்திராஷ்டமம்னு ஒன்று இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்திராஷ்டமம் இந்த தடவை மேஷராசி அன்பர்களுக்கு 2 தடவை வருது. அதாவது டிசம்பர் 1, 2 சந்திராஷ்டமம் தான். சந்திராஷ்டமம் 2ஆம் தேதி விடியற்காலை 3:45 வரைக்கும் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா 27ஆம் தேதி 1:57 மத்தியானத்துலேருந்து 29ஆம் தேதி 11:22 மத்தியானம், அதாவது காலையில் வரைக்கும் இருக்குது. இந்த நாட்களில் மட்டும் வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருங்க, கொஞ்சம் எச்சரிக்கையோடு நடந்துக்கோங்க. மற்றபடி வேற ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டாம். சந்திராஷ்டமத்தன்னைக்கு நீங்கள் வெளியில் போகும்போது கொஞ்சோண்டு வெல்லம் எடுத்து வாயில் போட்டுட்டு நிதானத்தோடு செயல்படுங்க. ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஓகே, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.